எப்படியாவது தொடங்க. எனக்கு இனிப்பான ஜெல்லி வேண்டும். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். அது வேணா. எனக்கு பிடிச்ச சோடாவை கலந்து ஒரு பாட்டில் வேணும். பாண்டாவோட ஒரு தோசை. ஓ, எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். முதல்ல அதை பத்தி முயற்சி செய்யலாம். ரொம்ப ருசியானது. அடுத்து சான்ஸ் பயன்படுத்தப்படும் துணை. இருங்கள். ஹனி குடிப்பது முதல் முறை நான் பார்த்திருக்கிறேன். வாருங்கள் குவென்டின். எனக்கு ஏதும் மீதமில்லை. ஓ, உண்மையிலே ஒரு சொட்டு மட்டும். ஆனால் அது ஒரு நான் காட்டில் எங்காவது தேனை கண்டுபிடிக்கலாம். சரியா? நல்லா அன்று என்னிடம் பழி தீர்க்க விரும்பாதீர்கள் என்று நம்புகிறேன். ஆஹா, இல்ல இல்ல, விலகி இருங்கள் தயவு செய்து. உன் தேன் பார்க்க முடியலாம். முக்கிய விஷயம். அவன் உண்மையாக சொல்றான். இந்த தேனீச்சத்தை கொண்டு வந்தேன். இதுதான். அதில் நிறைய இனிப்பு தேன் உள்ளது. இப்போதே பாந்தாவுடன் கலந்து விடுவதுதான் மீதம். எனக்கு அந்த தோடம் வேணாமே. எனக்கு இதை அசைத்தால் ஜெல்லி கிடைக்கும். அது உரைய பிள்ளை குளிர் பெட்டியில வைங்க. சரி சரி, நான் மரபேற்று பழங்களின் ஜெல்லி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போது பாதாசாத்தன் பழங்களை பெரிய பாட்டிலில் வையுங்கள். ஆனால் உண்மையில் நான் குவெந்தின் எனும் ஒருவரின் தேனீ கட்டளையுடன் ஏற்பட்ட ஒரு கோணா நேசிக்கிறேன். அதனால் அதே போன்று செய்வேன். தேன் முழுவதும் நல்ல பழங்கள். இது கண்டிப்பாக பாத் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிட்டல்ஸ். உன்னை எமிலிய இன்னல் இனிப்புகளுடன் ஜெல்லி செய்தால் மகிழ்விக்க கூடாது. இதற்கு நான் இந்த இனிப்புகளை பாட்டிலில் நிரப்ப வேண்டும். பின்வருவது நீல நிறம். பாருங்கள், வானவில் நிறங்கள் அனைத்தும். இப்போது அடித்தளத்தை தயாரிக்க வேண்டும். இதற்கு சர்க்கரை காய்ச்சும் நீரில் கரைக்கவும், பின்னர் உருவான திரவத்தை ஸ்கிட்டில்ஸ் பெண்களின் மேல் ஊற்றவும். அதிசயம்! ஒரு துளியும் தவறாமல் இருங்கள். அங்கேதான் இதை சேவைப்படும். இன்றைய சமைக்க நம்ம முடித்து விட்டோம். சாப்பிட ஆரம்பியுங்கள். வேவ் இறுதியாக முடிஞ்சது. நிறைய ஜெல்லி ஒரு அருமையான யோசனை. எனக்கு மிகவும் பிடிக்கும். மிகவும் சுவையானது மற்றும் இனிப்பு மிகவும் அதிகம். நான் சொல்வேன், இல்லை, பாட்டியின் ஜெல்லியை சுவைக்கலாம். அதை பழுத்த செவ்வாழை பழங்களிலிருந்து செய்தாளா? ஆனால் அதை நான் எப்படி பிழிவேன்? இது இயலாதது. எனவே எனக்கு அப்படி ஜெல்லி தேவையில்லை. ஸ்கிட்டில்ஸ் சந்துவின் ஜெல்லியை அனுபவிப்பேன். இது அருமை. இது இன்று உயர்த்த நாயகனாக இருக்கலாம். ஆஹா, நைட் ஸ்பிரிங்டர்னா இந்த முறை நான் ஒரு பெரிய ஓரியோ வேண்டும். இது போல ஒன்று நீ செய்யஸ்டா. Kersa, the chocolates in a cupcake can for penny சுவைய சேவை. புருமை என்ற பட்ட சருகு வாசனை மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த சாக்லேட்டை சிறிய சதுரங்களாக 4 அரைக்க பேயாகிறேன். அதற்கு பிறகு அதை திரவமாக உருக வைக்க வேண்டும். ஏனெனில் எனக்கு திரவ சாக்லேட் தேவை. கிட்டத்தட்ட முடிந்ததா? சரி, வாருங்கள். தயார். எவ்வளவு சூடாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு துறைவியல் சமையல்காரர். நான் இந்த வகையான அபத்தத்தை நிர்வகிக்க முடியும். நீங்கள் இப்போது சாக்லேட்டை அச்சில் ஊற்ற வேண்டும். இல்லை, இது எவ்வளவு வலியுறுத்துகின்றது. சூப்பர் சூடு. இது என்ன? உணவு ஏற்பாணியில் உங்களுக்கு போற்றியதே என்ன? கையுறைகளை பயன்படுத்த வேண்டும். அதற்கானது எல்லாம் எளிமையாக உள்ளது.
நம்முடைய வழக்கமான மாவை பற்றி கொள்வோம். அதில் கோகோ கலந்து அதை நன்றாக குழைத்து சிறிய உருண்டைகளாக மடிப்போம். சரி, இவ்வாறே. இவைகளை பாருங்கள், அழகு. ஹாஹா, சரியான சரள வடிவம். இப்போது நாங்கள் இந்த பந்துகளை வெஃபில் குக்கரில் வைத்து அவற்றை நன்றாக பிழிகின்றோம். இப்போது இந்த கவர்ச்சியான வெஃப்லை பாருங்கள். அப்படியே அருமை. குவென்டின், என்னை செல்வா அளிப்பது. அது மிகவும் நகைச்சுவையானது. சாதாரண ஓரியோ இருக்கின்றன. எதையாவது சமைப்பதற்கு பதிலாக அதை எடுத்து விடலாமே. நம்ம சீக்கிரமாக குறிக்கணும். ஒரே ஒன்று சரியா? 2 எமிலியின் முக்கியமானவதான் இல்லையா? இந்த கிரீமை உள்பகுதி அழகு. இன்னொரு ஒன்று ஏன் அப்பா ரொம்ப சுவையாக இருக்கு. இன்னொரு ஒன்று எனக்கு இதுக்கு என் கடவுளே, மெய்யாகவே ஒரியுடடோ இனி. ஆனால் எமிலி எனது ஒரியுடடோ களால் மகிழ்ந்து விடுவாள் என்று எனக்கு ஏதும் சொல்லுகிறது. வழக்கமான கிரீம் மாற்றமாக அனைவருக்கும் அடைமாற்றுமை பயாசின்றது. அப்படியா? என் சாக்லேட் பார் தயார். ஒரு SHKHB SHL கியாரம் அந்த போதும். அந்த இளஞ்சிவப்பு சாக்லேட் முன்னால் குக்கீவை அலங்கரிப்பேன். மற்றொரு துண்டு முடிந்தது. சாப்பிடுறத நிறுத்துவியா? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனா? ஓச்சே, என்ன பயங்கரம். அது எப்படி? நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீமின் பக்கத்துல என்ன மாற்ற வேண்டும்? ஓ சரி, பின்னும் குக்கீகள் இருக்கின்றன. குருமா சுவையானது. ஒரே ஒன்று மீதம் இருக்கிறது. இதை குறித்த இடங்களில் பரப்புவது. தான் எல்லாம் இருக்கிறது. அச்சோ, நான் ஸ்வெட்டேத ஓடு. சிறு பிரசவ்டோடே. நாங்கள் தயாராக இருக்கிறோம். வென் அப்டேட் எமிலி. இதுதான் பெரிய சாக்லேட் சீக் குடிகை. அதை கைட் பெரியா ஊரில் இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். என்ன, இது சரியாக இருக்கிறது. ஆனால் நிமிஷம், நான் இன்னொரு முறை எடுப்பது என்னால் முடியாது. ஓ, அது மிகவும் கடினம். இனி முயற்சிக்க விருப்பமில்லை. ஓ, இது என்னவோ? பாட்டி அதை பண்ணி இருக்கிறார் போல. மேலும் பூண்டு பருப்பு உள்ளே இருக்கிறது. ருசிகரமானது. எப்படியோ இதுவோ ஓரியோ அல்ல. அதனால் இது என்ன? வாவ், இதவுள் பிங்க் நிறம் கொண்ட பூரிப்பு உள்ளது. மேலும் இது இழுகுகிறது. வாவ், நான் கூட ஒரு புண்ணாக்க முடியுமா? அது அற்புதம். குவென்டின், உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நான் கிரீம் சாப்பிட்டேன். என்னால் அந்த சுற்றை வென்றேன். இந்த முறையாவது எனக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். அதுக்கெல்லாம் மேல எனக்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிடணும். எங்களுக்கு மிகவும் ருசியானவற்றை எடுக்கிறோம். ஸ்ட்ராபெரி ஜாம், நூடெல்லா, சாக்லேட் முகம். நிச்சயமாக நீங்கள் திறக்க வேண்டும். என்ன குவென்டின், இருக்க முடியுமா? எளிதாக பாட்டி. இது உங்களுடைய ஸ்ட்ராபெரி ஜாம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆஹா, இன்னும் ஷாட்டேவை தின்று விட வேண்டும். எதிர்ப்பு தெரியாதீர்கள். நான் அது சாண்ட்விச்சுக்கு தேவை. அது என்ன திருப்பி கொடு. சாரி, சாண்ட்விச் ஃப்ளேவர் படுமே. நம்ம சாக்லேட் சாண்ட்விச் பண்ணணும். ஆமாம், அது அல்லது இது ரொம்ப நல்லது மற்றும் ரொம்ப ருசியானது. மெழுகு விரிதல் அடிப்பகுதியை ரொட்டியின் மீது விட்டு நன்றாக பரப்பவும். பின்னர் வேறு ஒரு துண்டுடன் ஒன்றை வரைய முடித்து விட்டேன். உதாரணமாக ஓர் பாண்டாவின் தும்பிக்கையை காணலாம். ஆஹா, அதை பாருங்கள். அது அழகா? மேலும் எமிலி சாதாரண சாண்ட்விச்சை கேட்டார். இனிப்பாக இல்லை. நான் சீசினால் தொடங்குகிறேன். முதலில் அதை சிப்குச்சி போல சுருட்ட வேண்டும். சிறப்பு. அடுத்து ரங்கி சேர்க்க வேண்டும். அதனை சேர்த்தளவிற்கு அது அதிகமானதாக இருக்கும். இறுதியில் நிறமிகுந்த நிறமுள்ள சீஸ் குவிகள் கிடைக்க வேண்டும். அதை பின் அந்நிய சுண்டை போனில் பிரெடுக்கு அதன் மேல் தெளித்து சாம்பல் இன்னொரு துண்டில் மூடப்படும். ஆஹா, நல்ல நிறங்கள். அடுத்து இவ்வாறான ஒரு சிறிய அடுப்பு பயன்படுத்தப்படும்.
இது சில வினாடிகளில் சம்ஸ் செய்யும். அது ரெடி. இப்போது தேவையானது அழகான பரிமாறல் மற்றும் நிச்சயமாக சலாட் இலை மீது நீ பார்ப்பாய். போரிங். என்னுடையது அழகாக உள்ளது. நீ தயாரா? என்ன செய்யறதுன்னு தெரியல. கிடைச்சது எதையோ வைத்து ஒரு சாண்ட்விச் செஞ்சுக்குவேன். எனக்கு பரவாயில்ல. ஓ முக்கியம், அது எங்காவது இருக்கணும். அதை இரும்பு கொண்டு சூடுபடுத்துவேன். சரிதானே? அது எங்கே? உஃப். ஓ இதோ அது. இது வேகமான வழி. அப்ப என்ன நான் ஒரு பொசில பிசாய் செனாரு வச்சிருக்கிறோம். என்ன? ஐயோ, நான் ரொட்டியை எரித்து விட்டேன். ஏன் நாள் பண்ணிக்குவோம். இருக்குல்ல. இதுக்கு பதிலாக சமையல்காரரிடமிருந்து ஒரு சாண்ட்விச் வாங்குவேன். லைப்பை மேலும் இது மிக நேர்த்தியானது. வாவ். மற்றும் பனியன் இழுத்து நீளுகிறது. எனக்கு பிடிக்கும். முயற்சி செய்வோம். ஓ ரொம்ப சுவையானது. எனக்கு இந்த சீஸ் மிகவும் பிடிக்கும். கிர்ஃபைஸ்டர்னை இருந்து கியூட் இப்படி சாப்பிட்டு பார்க்கணும். அவனை மாஸ்டர் நெய் தோணுறானா? ஆம், அது எவ்வளவு ருசியா இருக்குது பாட்டி. அற்புதம். என்னால் விரும்பி கேள முடிகிறது. ஆமாம், செல்வாக்கிற்காக வாழ்த்துக்கள். நீங்கள் வென்றீர்கள். நீ அருணித்திருப்பதை நான் அறிந்தேன். கொள்ளு பாட்டி. நாம் எங்கே இருக்கிறோம்? என்ன ஒரு கிரிட்? அது என்ன? யாராவது என்னை கேட்கிறீங்களா? நாங்கள் மேடையிலே பூட்டப்பட்டிருக்கிறோம். என்ன? நீங்கள் அதை சாதிக்க போவதில்லை. இது சாவிகள். அமைதியாக இருங்கள். என்னது அது? எனக்கு தெரியவில்லை. அவர்களை இழுக்கலாம். புதன்கிழமை நீதான் முதலில் வரப்போகிறாய். இனி கவுண்டர். சரி. ஸ்கிட்டில்ஸ். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிக்காது. இது மிகவும் பிரகாசமாக உள்ளது. இது என் கண்களை மடிக்க வைக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் மிகச் சிறப்பாக இருக்கிறேன். இது என் சொர்க்கம். நான் இந்த கூண்டில் என்றென்றும் உட்கார்ந்திருக்க தயாராக இருக்கிறேன். உன்னை கட்டுக்குள் கொண்டு வா. வெளியே போக வேண்டும். கயிறை இழுக்கு. பிடித்த சாக்லேட். ஐயோ, அவள் எவ்வளவு அருவருப்பானவள். அது மண்ணின் கொம்புகள். இழுக்கமாக இருக்கிறது. அவற்றில் பல உள்ளன. யார் அவர்கள்? என்னை காப்பாற்று. பயப்படாதே. இவைகள் வெறும் பூச்சிகள். இவை எதுவும் செய்யவில்லை. உங்கள் தலைமுடியில் ஏதோ இருக்கிறது. இதோ சாவி. அருமை. ஒரு பூட்டை கிழிக்கலாம். போகலாம். ஆசீர்வதியாமல் முதலில் ஒன்றை திறக்க முயற்சிக்கலாம். ஒன்று பூட்டு தளர்ந்தது. அதென்ன? அது கழிப்பறையா? அது எதுக்கு தேவை? நான் அங்கு செல்லவிருக்கிறேன். நான் விரும்பவில்லை. ஓ அருவருக்கு. நான் புதன்கிழமை நோயுற்று விடுவேன். நீ கிழந்தடிக்கிறாயா? அது என்ன? மிக சுவையாக குறும்புகிறது. சாக்லேட் மாதிரி. இது நுடெல்லா எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் இதை என்னிடம் குறிப்பிடப் போவதில்லை. லின்சே வெறுக்கத்தக்கவர். கீழே என்ன இருக்கிறது பார்க்கலாம். எங்கள் கீ இதோ. எனிட், வாருங்கள். விரைவில் புதிய பூட்டை திறக்கலாம். வேண்டாம், நன்றி. சரி, நம்மைக்காக நான் செய்வேன். நான் அறிவேன். நான் அற்புதமானவன். மீண்டும். ஓஹோ, நான் பயப்படுகிறேன். நான் பாப்பேன். என்னால் எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி கிடைத்தது. நான் என் கைகளை அவர்களின் முடிவில் வைத்தேன். வெறிச்சிலிகள். என்ன காடுமை கனவு இருக்கிறார்கள். ஆஹா, அப்போ நான் இதை செய்கிறேன். உங்களுக்கு பிடித்த ஆரம்பம் ஏதாவது இருக்கிறதா?
நான் சற்று நெருக்கமாக காண விரும்புகிறேன். ஆஹா, பூச்சிகள். நிறுத்துங்கள். நீங்கள் ட்வீசாவியை எடுக்க வேண்டும். யாரும் அதை புரியாது. பூராணிகள். நான் அவற்றை மிகவும் பயப்படுகிறேன். சாவி இருக்கிறது. ஹூரே! லின்சே, நீ எங்கே போகிறாய்? நமக்காக வேறொரு பூட்டை திறப்பேன். இது வேலை செய்யும். ஹூரே! எவ்வளவு பளபளப்புள்ளது. நாம் நான் இறந்து குருட்டு விட்டோம். போனேன். சரி, இதோ ஒரு ஏழை ஒன்று. உட்காருங்கள். உங்களுக்கு ஆபத்தில்லையா? ஆம், அது என்ன? எனக்கு தெரியவில்லை. இது ஒருவித வேதியியல் அறை போல தெரிகிறது. என்ன கண்டேன் பாருங்கள். இது ஒரு வழிமுறையாக உள்ளது. நாம் சில கூறுகளை தயாரிக்க வேண்டும். அப்போது நமக்கு திலகம் சரி, கிடைக்கும். நாம் ஒரு நெஞ்சளவு பாட்லை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இதையெல்லாம் கலந்து விடுகிறேன். வாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக துர்நாற்றமாக இருக்கிறது. சிறப்பு. புதன்கிழமையை அசைக்காமல் நான் உன்னை முயற்சிக்க விரும்புகிறேன். சுவையை பார்ப்போம். சுவையானது. என்ன ஆச்சு எனக்கு? சிலர் ஓ நோ 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 நோ. ஏன் நான் அளவில பெரிதாகின்றேன்? நான் ஹல்க். நான் செய்கிறேன். ஓ அல்லோ, ஏனேட், நீ என்ன செய்தாய்? என்னை உதவி செய். அது சரி, சென்று விடு என்னட். ஓ மை. ஓ லான்ஸ்டே. என்ன ஆச்சு எனக்கு? அத பீற்றுவது போல் குடி. ஓ, நீ என்னை காப்பாத்த நன்றி. மன்னிச்சிடு. நீரில் கையாடாதீர்கள். எல்லாவற்றையும் நான் செய்து கொள்வேன். நீ நோக்குந்தானே? பாருங்கள், ஏதோ நடக்கிறது. நமக்கேதும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். நிறம் மாற்றப்பட்டுள்ளது. ஆச்சரியம். இது ஒரு குறியீடு. வாருங்கள். பூட்டையை திற. இது அடுத்த பூட்டுக்கான குறியீடு. அதை உள்ளிட முயற்சி செய். ஆண்ட் நன்றாக இருக்கிறது. ஆன்டி, எனக்கு அணைத்தல் பிடிக்காது. அடடே, இது பானங்களின் பெட்டியா போல் இருக்கிறது. மற்றும் குச்சிகளும் இருக்கின்றன. இதை பார்ப்போம். யார் ஆரம்பிக்க போகிறார்கள்? நீங்களா? சரி. அது என்னால் ஆனது என்பதை பார்க்கலாம். மிகவும் விசித்திரமானது. இது காரமாக இருக்கிறது. மிகவும் காரமாக உள்ளது. சரி, இது இதை உன் பொறுத்து உள்ளது. பார்ப்போம். நம்புறேன், இது ருசியானது. ஆஹா, இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. என்னுடைய பிடித்த சீஸ் பொரிகள். நம்பிக்கையற்றது. எல்லாத்துக்கும் நான் குடிச்சு போவேன். இது நம்ப முடியாத சுவையானது. உதவிக்குறி எங்கே? மன்னிக்கவும் லின்சே, எனக்கு அது இல்லை. அது உன் காக்டெயிலில் இருக்கிறது. அது ஒரு கனவு கிராகோ. அது ரொம்ப அருவருப்பானது. மேலும் அங்கே நீ இல்லை. புதன்கிழமை உன்னை குளிர்விக்க செய்கிறேன். அது வலிமையானதாக இருந்தது. ஆனால் நான் விசையை கண்டுபிடித்தேன். இது முக்கியமானதில்லை. சலோ, விரைவில் அன்லாக் செய்யலாம். ஐயோ, தொகுக்கவும் அமைதியாக இருங்கள். அது வேலை செய்தது. மற்ற ஏதாவது இருக்க வேண்டும். நான் காதலிக்கிறேன். மேலும் அவர்களில் பலர் உள்ளனர். நிச்சயமாக அவை வெறும் பலூன்கள் அல்ல. உள்ளே ஏதோ இருக்கிறது. நாம் கண்டுபிடிக்கலாம். அந்த முடிகளை உடைய ஹெல்மெட்களை பாருங்கள். என்னுடையது இன்னும் நன்றாக இருக்கிறது. போகலாம். ஓ என் கடவுளே. மேலும் நீ சுத்தமில்லை. பன்றியை போல. இது என் வேலை. அச்சச்சோ, இது பாலா இருக்கிறது. நான் அனைவரும் நனைந்து விட்டேன். அடிச்சே, குச்சி போன்ற அழுக்கு. இப்போ என்னடி, இத பிச்சு வைப்பேன். ஃப்ளைம், இங்கே வந்து நிற்கவும். வா, இது சக்தி. நான் முடித்து விட்டேன். புதன்கிழமை உன் வரிசை. சரி, இதை செதுக்க விரும்புகிறேன். குதிக்கவும். ஆஹா,
நிறமுடைய இறகுகள். இது அருவருப்பாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நீ கோழி மாதிரி இருக்க. அதை தொடர்ந்து அடுத்த பலூனை வித்தது. ஓ, நீர் பயமுறுத்துகிறீர்கள். சரி. இதுதானா சாவி? அது அமைதியாகியது. நாம் இதை ஒன்னா செய்வோம். 3 தொடங்கலாம். அது என்ன? இது 30. மிகவும் வெளிச்சமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதை எடுத்துச் செல்லுங்கள். நான் ஒரு குறியீட்டை கண்டேன். ஓ, சிறப்பு. பார்க்கலாம். புதிய பூட்டை திறக்கலாம். இறுதியாக கோட்டை நான் உள்ளிடுகிறேன். அருமை. கடைசியது எது நம்மை அங்கே காத்திருக்கிறது? அவை கதவுகள் மிகவும் அதிகம் இருக்கின்றன. அவற்றின் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் கூட ஆழ்ந்து எண்ணுகிறேன். குயின்சி, அங்கே எதுவும் இல்லை போல் இருக்கிறது. ஹலோ, யாராவது இருக்கிறீர்களா? இது மிகவும் பயங்கரமாக இந்த உள்ளது. கதவை சரி, திறக்க முயற்சி இதை செய்யவும். பண்ணலாம். பாருங்க. நான் இதை விரும்புகிறேன். லின்சே, இது உன் முறை. என்ன? சிவப்பு வேணும். உண்மையிலா? லின்சே, எப்படி இருக்கிறீர்கள்? நீ மிகவும் பலஹீனமாக இருக்கிறாய். இதோ அதை. கடைசி திறவுகோல். எனக்கு இங்கிருந்து இறுதியாக வெளியேறும் நேரம் வந்துவிட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை போய் திறக்கலாம். வாங்க. ஆம், இது பொருத்தமாக இருக்கிறது. நாங்கள் இறுதியாக விடுதலை அடைந்தோம். இங்கிருந்து முதலில் வெளியேறுவோம். வணக்கம் அனைவருக்கும். ஓ, நாம் எங்க இருக்கிறோம்? அதுபோல நம்மை பூட்டு போடப்பட்டுள்ளது. கேமராக்கள். அது என்ன? பயப்பட வேண்டாம். நீங்கள் எங்களிடமிருந்து ஓட மாட்டீர்கள். எங்கள் முறை அதுவில்லை. அவர்கள் அதை பார்த்துக் கொள்ளட்டும். புதன், ஏதேனும் யோசனை உள்ளதா? நாம் காற்றோட்ட வழியாக தப்பி செல்ல முயற்சிக்கலாம். இது ஒரு மோசமான யாரோ எண்ணம். உங்களை அழைத்தார்கள். பூட்டினை திறப்போம். ஓ, பாரு வின்ஸ்டி, இந்த நாய். ஓ மை கடவுளே. ஹலோ நாயே, எங்களுக்கு சாவிகள் வேண்டும். என்னை கடிக்காதே. ஓ இல்லை, அது ஒரு விருப்பம் இல்லை. நாம் என்ன செய்ய முடியும்? ஏதும் யோசனைகள் உன்னிடம் உள்ளதா? எலும்புக்கூடு. எழுதிவிட்டேன். நான் ஒரு தப்பும் திட்டத்தை கண்டுபிடித்தேன். நீ விரைவாக காவலர்களை தவிர்க்க வேண்டும். ஓ ஓ ஓ நான் வெளியே இருக்கிறேன். போட்டி, நீ எனக்கு பஞ்சங்குசம் கொடுப்பாயா? எனக்கு சில எலும்புகள் வேண்டும். பார்க்கலாம். அருகில் நண்பா, அவளிடம் நீ என்கின்ற பேசாதீர்கள். நக்கல்கள் இருக்கின்றன. பயப்படாதே, நாங்கள் உன்னை நன்றாக பராமரிக்கிறோம். எனக்கு மன்னிக்கவும். தயவு செய். நாய் பார்க்க முடியாத போது சாவிகளை எடுத்து விடலாம். பாய் பாய். பாய். இதை திருடுங்கள். மனிதனே, வேசியகோடு, அது மிகச் சிறப்பு. ஏய், ஓ, ருக்ஜாரு, நம்முடைய யூனிஃபார்ம்களை அகற்றி விடுவோம். கைதிகள் போல தோன்ற விரும்பவில்லை. சரியாவும். பார்ப்போம். இன்னும் யார் சம்பந்தப்பட்டவர்? உண்மையா? அவர்கள் எங்கே? அலாரம்.
சிறைவாசிகள். நல்லது நல்லது நல்லது. யாருக்குமே குபித்து கிடையாது. அவர் அங்கிருந்து வருகிறார். இங்கே வா அமைதியாக. நான் பார்க்க விரும்புகிறேன். பாருங்கள், இது ஒரு வரைபடம். என்ன யார்? ஹூரே. ஒரு நிமிஷம். ஆர்ப்போம். ஆம், நான் நினைத்தது போலத்தான். எங்கிலும் லேசர்கள். அற்புதமான வேலை லின்சே. என்னை நம்புங்கள். இந்த சமரகங்கள் வழியாக நான் நகர்ந்து செல்கிறேன். ஆமா. ஹேய், பார்த்தீர்களா? நீங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிறீர்களா? சரி. வெளியேறும் இடம் எங்கே என்பதை அறிய வரைபிறையை படிக்கலாம். ஓ, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கிறது. சாப்பாடு போகலாமா? சரியா? சரி, எனக்கு நொறுக்கு தீனி சாப்பிட வேண்டும். பிடிச்சேன். அவர்கள் லேசர்கள் மூலம் எப்படி வந்தார்கள்? நமக்கு தேவை இருப்பது அடையாள குறிப்பு அமைப்பை மடக்க வேண்டும். நான் உங்களை பிடிக்கிறேன் கைதிகளே. நீங்கள் என்னிடமிருந்து தப்ப முடியாது. எங்கு அவர்கள் இருக்கலாம் என்று என்னால் தேட முடியும் என்று நினைக்கிறேன். பிடிக்கப்படவில்லை என்று தோன்றுகிறது. அருண், அருண், கிரீமியான கஞ்சி சாப்பிட நேரமாச்சு. இது பார்க்கவே பலகாரமா இல்லையே. உனக்கு நான் பொறாமைப்படவில்லை. இது தெரிகிறது. எஸ்எம். சரி, பரவாயில்லை. இதையே சாப்பிடுகிறேன். இந்த ஆரஞ்சு முழுக்க காய்ந்தும் அருவருப்பாகவும் இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. இந்த காற்றோட்டத்திலிருந்து அவனை வெளியே விடு. அதை திறக்க ஒரு கைப்பிடியும் இருக்கிறது. உனக்கு என்ன தெரிவு? வெட்னஸ்டே. நன்றாக செய்தாய். எனிட். அவர்கள் எங்களை ஆல்ரெடி தேடுகிறார்கள் போல் உள்ளது. விரைவாக மறைவில் செல். நான் இந்த தடைகளின் வழியாக செல்ல முடியுமா? நாம் இங்கே மறைவோம். அருமை. அருகே உள்ள இந்த அலமாரியை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நீ என்னிலிருந்து தப்பிக்க முடியும் என்று நினைக்கிறாயா? உன்னால் வெற்றி அடைய முடியாது. எப்படியும் உன்னை நான் காண்பேன். பார்ப்போம். அவள் மிகவும் அருகில்தான். நான் ஒருவரை கேட்டேன். ஓ, பாலகாரம். நான் முழு நாளாக எதையும் சாப்பிடவில்லை. ஐயோ, இது மிகவும் பழையது. அருமை. இது உண்ணக்கூடியதல்ல. அது குப்பையில் போக வேண்டியதுதான். என்னோட யூகப்படி பெண் பிள்ளைகள் இங்கே இல்லை போல. நான் வேறெங்கேயாவது பார்ப்பேன். அருவர். அவள் ஏற்கனவே புறப்பட்டு விட்டாளா? நான் நூடுல்ஸ் ஊரட்டுகின்றேன். புதன்கிழமை. நீ சரியா இருக்கிறியா? இதிலிருந்து வெளியேற வேண்டிய நேரம். நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். நீங்க கண்டிப்பாக சரியே உள்ளீர்கள். உள்ளவா, நான் பின்தொடர்கிறேன். இங்கே ஒருவேளை கொஞ்சம் நேரமாக இருந்திருக்கலாம் என்று தெரிகிறது. எனக்கு சிலந்தி ஜாலங்கள் ரொம்பவும் பிடிக்காது. வாங்க, அழுத்துங்க. இங்கே இருந்து வெளியேற வழி இருக்கிறது, ஆனால் நான் அதை திறக்க முடியவில்லை. நாம் விரிசல் போக வேண்டும். சிற்றூரினால் செல்லுவோம். லின்சி. அது வெறுமனே ஒரு அழகான சிநேகிதி. அவற்றை பிரதிகினம் பார்க்கிறேன். வாருங்கள். மன்னிக்கவும் சிறிய நண்பா. கூல் கூல் கூல்.
அவர்கள் எங்கு சென்றார்கள்? என் பயிற்சி பயனுள்ளதாக இருக்கிறது. என்ன? ஓ, பாருங்கள், நாம் இங்கே நுழையலாம். அது ரகசிய இடமா? நாங்கள் ஜிம்மில் இருக்கிறோம். இந்த படத்தை பாருங்கள், பாருங்கள். புதன்கிழமை பெரிய கோலங்கள். உண்மையில் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய பிடிக்கும். பார்ப்போம். வாவ், நான் பலவாண்டா. என்ன நினைக்கிறாய்? ஞாபகம் தவறி விடுகிறாய். நாங்கள் உண்மையில் சிறையை தப்பிக்கிறோம். இப்படி நீங்கள் எங்களை உதவ போவதில்லை. 1 2 3. இது இல்லை, இல்லை. இங்கிருந்து போய்விடலாம். வா, இந்தா. என்ன நடக்குது? ஏன் இப்படி பார்த்தீர்கள்? ஓ கடவுளே! உங்களுக்கு சிறுநீர் கழிக்க வேணுமா? ருகா, புகைகளின் வழியாக தப்பி போவோம். நீ என்ன செய்யணும் பார்க்கலாம். ஓ நடந்த உடனே ஏகே என்ன வகை வாங்கு தம்பி? அது சீக்கிரமானதாக இருக்கிறதா? என்ன சொல்றது என்றால் நான் உயிருடன் இருக்கிறேன். இது மிகவும் லென்ஸ்னி. சரி, போராடுவோம். இது பேர் வீர நண்பர்களின் பெயர்ன்றது. வா. நிறுத்து, பாரு. அச்சோ, அங்கே. இந்த பெண்கள் எங்கே உள்ளனர்? அவர்கள் மிகவும் உண்மையில் அருமையான புகைப்படம். இப்போது நீங்கள் எவருடன் தொடர்பு கொண்டுள்ளீர்கள் என்பதை அறிய முடியும். நான் படுத்து பார்லத்தை எடுத்து பார்த்து நீண்ட காலமாகிறது. நிச்சயமா. ஒரு நிமிஷம். அது மற்றும் அங்கு இது சிறையில் இருந்து வெளியேற ஒரு புதிய வழி, ஒரு காற்றோட்டம். அவைகள் வணக்கம் மார்க்கி. பிரிந்துட்டு சீக்கிரம் சந்திப்போம். வருத்தம். அவங்க யார்? நான் உன்னை பிடிக்கிறேன். இதோ பார். நீ என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய்? வேகமாக ஓடி போவோம். எனக்கே கேட்காதே. நீங்க எங்கே போறீங்க? ஒரு நிமிஷம் காத்திருங்க. விசாரித்து பார்ப்போம். பாருங்கள், வென்ஸ்பை. ஒரு வெளியேறும் கதவு இருக்கிறது. அதை கிட்டத்தே திற. பாருங்கள், வென்ஸ்பை. நான் சிந்திக்கிறேன். ஆமாம், சிறந்த திட்டம். அது நான் தான். நீ சாவிகளை தேடுவதில்லை என்கிறாயா? ஒரு நொடிக்கு. ஓ இல்ல, அது சரியில்லை. பிடிக்குது. திருத்தி இந்த யூனிகார்மை பாருங்கள். அதற்கு ஜெண்டு சோத புலர். இருக்கிறோம். நீங்க எங்களை அடையாளம் காண இயலாது. நிச்சயமாக. ஓ இல்லை, காவலர் இங்கே வருகிறார். என்ன? நிறுத்து. ஒரு விசைய கண்டுபிடிச்சு போர்ஜிடம் செல்லலாம். வா, அதை
ஏய், அவங்கள் எங்க போனார்கள் மறுபடியும்? இது தெளிவாக உள்ளது. அவங்க குழியை கண்டுபிடித்து விட்டார்கள். அனைத்து இடுகைகளும் புதன்கிழமை மற்றும் அது இலவசம். முரட்டுத்தனமானது. என்ன மேல்நிலை தளத்தில் பாதுகாப்பு, மேல்நிலை தளத்தில் பாதுகாப்பு. ஆஹா, இல்லை இல்லை, பை பை. நல்ல நாளாக இருக்கட்டும். அம்மா, இல்லை, அது நீதி இல்லை. பரவாயில்லை. அதனால் எனக்கு பிடித்த ஸ்கிட்டில்ஸ் கண்டீஸோட கேக் வேண்டும். எளிதாக. இங்கு முக்கியமானது இனிப்புகளை மிச்சம் வைக்காதது. கேக்கை இது ரொம்ப வண்ணமயமா இருக்கப்பேது. சாக்லேட் விழுறதிலிருந்து தடுக்க இன்னொரு விஷயம் செய்ய உள்ளேன். இதுக்காக நான் மாவை தயாரிக்க வேண்டும். நீங்களே மைதா மாவு, பால் மற்றும் இந்த துருவலை நன்றாக கலந்து விடுங்கள். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மீதம் உள்ளது. அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான். இப்படிதான். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன். அதன் பிறகு கேக் ஓவனில் போனது. சமையல் செய்யும் போது யார் சரிவடைகிறார்கள்? இது பொறுப்பற்றது. நல்லா. என் கேக் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எல்லோரும் பார்த்து இந்த தோற்றத்தில் அதற்கு காந்தம் போல நினைக்கும். ஆனால் இதுவே மட்டும் போதாது. முழு கேக்கும் பரவசமாக வண்ணமயமாக வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. அதன் மூலம் ஸ்கிட்டில்ஸ் இனிப்பு பெயிண்டை உருக்க முடியும். உமக்கும் சில சாப்பாடுகளை உருவாக்கணும். அழகானது. ஆம், இங்கே இன்னும் சில கேக் ரெடி ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். தற்போது அதை எடுக்க நேரமாகிறது. நிச்சயமாக பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவாள் என்று நானும் நம்புகிறேன். நான் இதை செய்யக்கூடாது. நிறுத்து. எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு. ஆமாம், நான் ஏற்கனவே என்னை நாம எதிர்பார்க்கின்றோம். நாம் உடனடியாக கேக்கின இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது. இதற்காக நான் ஸ்கிட்டில்ஸையும் பயன்படுத்துகிறேன். ஆனால் ஒரு துப்பாக்கியோடு இதை செய்யலாம். ஓ இல்லை, எப்படி கையாளுவது? அடடா! எனக்கு கேட்கும் போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது. நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள்? பொன் அபெட்டிட். எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன, எம்மாவின் கேக்கை தவிர. இது இருக்கக்கூடும் என்ற அர்த்தம் கொண்டிருக்கலாம். ஆம், இல்லை, ஒரு சாதாரண கேக். நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம். அச்சொன்றம் முற்றிலும் மாறுபட்டது. முறம் சுவையா உள்ளது பாட்டி. ஒன்று மீதம் இருக்கிறது. அது சமையலாளர். இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே ஸ்வாத். நான் விரைவில் எல்லா மலையரும் உணவு கடை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மை அல்லாதவாறாக சுவையானது. சேத், நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள். நான் ஜெயிக்க போகிறேன் எனவே தெரிந்தது. இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும். இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு முழு தர்பூசணி காயிலிருந்து தர்பூசணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன். முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன். இதே போல இது மிகவும் எளிது.
இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும். நான் நிறைய அஞ்சவே மாட்டேன். தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான். அதை 2 பாதிகளாக வெட்டினால் போதும். உள்ளே சிறிய ஜெலட்டினை கலக்கினால் போதும். ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும். அப்பத்திலிருந்து ஜெலட்டின் சேர்க்கவும். முக்கியமான விஷயம், அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி, அது மிகவும் குள்ளமாக இருந்தது. சரி, நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூசணியை படிக்கட்டு போட்டு உடைப்பேன். கவனமாக இருங்கள். நின்று விடுங்கள், எல்லாம் சுற்றி எரிய போகிறது. மன்னிக்கவும், நான் மிகவும் விளையாடியுள்ளேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், தர்பூசணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல. நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும். இதை பாருங்கள், மார்ஷ்மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன. கமி பேர்ஸ். ஆஹா, நீ அதை கேக்னு சொல்றாய்? அது பரிதாபகரமானது. உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம். மற்றும் தண்ணீரை ஊற்றவும். கிரீமுடன் தர்பூசணி துண்டுகள். கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும். மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும். என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு. தவறாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு என் தர்பூசணி ஜெல்லி தயார். அதனால் உங்களில் யாரும் தர்பூசணி கேக் எப்படி சமைப்பது என்று ஊகிக்க முடியாது. ரொம்ப சுவையா இருக்கும் என் கேக்குங்கிறதால் கண்டிப்பா இல்லை. உண்மையான தர்பூசணி மாதிரி தோன்றடோரோ. நான் அதனை மட்டும் ஓவியமாக்கலை, கண்களையும் செய்தேன். அதனால் எப்படி அழகா இருக்குதுங்கிறத பாருங்கள். பெட்டி, நீ எது கேட்க விரும்புகிறாய் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. கூரே, எம்மா, நீ என்ன செய்தாய்? தர்பூசணி காயில் கச்சா வெல்லத்தை உரித்து வைக்கிறாயா? இதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை, இல்லையா? மற்றவர்கள் மிகவும் முயன்றனர். அட, இதன் சுவை அவ்வளவாக இல்லை. நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன். முகம் ஷெஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம். கேக் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லது. ஆனால் இது ருசியாக உள்ளதா? இந்த கேக் எனக்கு தயாரித்ததை சுவைக்க மட்டும்தான் இருப்பது. அமைப்பை பார்த்தால் ஜெல்லி என்று நினைக்கிறேன். ரொம்ப நச்சுவையாக இருக்கிறது. பாவா பாட்டி, நீங்க இன்னைக்கு எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சரியாயிடுச்சு. இதே நம்பினேன். இந்த முறை பொம்மையுடன் ஒரு கேக்கு தயார் செய்து கொடு. கடினமாயிருக்கும். உண்மையில் எல்லாமே மிகவும் எளிமையானது. நீங்கள் பார்த்துச்சா? அது நான் தான். எனக்கு உன்னை எப்படி உருவாக்குவது என்று ஒரு வணிகம் உள்ளது. பெட்டி கேக்கின் மேல் இருக்கிறது. இந்த பழங்களுடன் அது மிகவும் எளிதாக இருக்கும். நான் கிவி பயன்படுத்துவேன். அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள். யாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மீதமுள்ள 1 முடியை அலங்கரிப்பதுதான். இதை பரிமாறலாம். Det var så var det som kväll skulle det really spray på av ett frienders där och en kom från el med att sparka jag eller med pidikum med så var jag vet det jag lever på när jag börjar närma mig vet det vill you train say busy retaining. மிகவும் பழிவாங்கக்கூடியது. கண்கள் இல்லாத முகம் எப்படிப்பட்டது? நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேக்கை பறிக்க வேண்டும். இதோ என் ஜெல்லி கண்கள். மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்த போகிறேன். என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. கிச்சிடும். முடித்து விட்டேன். நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் காரத்தை மாற்ற வேண்டும். கேக்கை வட்டமாக மாற்றி அதில் நான் விரைவில் சிக்கலை தீர்த்தேன். இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது. பெரிய குஞ்சு உடையை போல காணப்படும். அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக கிரீம் அல்லது விப்ட் கிரீம் இந்த வேலைக்கு சிறந்ததுதான்.
ஆனால் இது பிளாஸ்டிக். இது உண்ணக்கூடியதல்ல. ஓ, என்னோட பேசுவதை நிறுத்து. உன் கேக் செய். ஓ, ஒரு சிறப்பு சோழியினுள் இனிப்பு சிராப்பை ஊற்றுவது மட்டுமே மீதமாக இருக்கிறது. இது மிக அழகாக இருக்க செய்யும். ஓ ஆம், இது எனது சமையலின் மிக பிடித்த தருணம் என்று சொல்லலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மட்டும். ஆமாம், ஓய்லா. ஆனால் போகலாம். ஆஹா, பாடி நல்லா சாப்பிடு. ஆச்சரியம். ஒவ்வொரு கேக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது. ஆனால் நான் பாட்டி செய்த கேக்கை தான் முதலில் சாப்பிடுகிறேன். அவரின் கேக் நிஜமாகவே நில்லாத அளவுக்கு ருசிகரமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி இருக்கிறதா பார்ப்போம். ஆம், இது மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எம்மா, நீ என்ன சுற்றத்தை? ஏன் இந்த கேக் அப்படி ஒரு பயமான முகத்தை கொடுத்துள்ளதா? இல்லை, இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே. இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி. வழக்கமாக இது ருசியாக இருக்குமே. சரி, சக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன். ஆம், இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம். இது நம்ப முடியாதது. சக, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். மிகவும் அருமை. ஆமாம், அது எளிதாக இருந்தது. ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி? பலமாக ஜெய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்கள மிகவும் சாம்பருக்கு அவசனத்து பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓய்லா இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும், அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன, இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். பாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிச்சோம். எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெப்பிள் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி.
மேலும் சீஸ், இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸ மறந்துட்டேன். யோஃப்க் எப்படி என்று தெரியல. ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். வர்றதில்லை. வணக்கம். சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ ரபோஷா, இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிஞ்சுட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு சரியான நேரம் தட்டி வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ இல்லை, அவர் உயிரோட உள்ளாரா என் ருத்ரியன் சமையல் கலைஞர். சரி, பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா, உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிச்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் செலவாவது? எனக்கு மிச்சமா இருக்கு. சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா, பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் முழு பர்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ, அதை பார்க்க. இத பாரு அக்கா. சே, இது முழுவதும் சிறப்பா இருக்குது. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புகிறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. ருசிக்கவே பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் ரொம்ப காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குண்ணா.
நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. ஜெயமா, ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி. ஓ, எனக்கு மிகவும் சிறிய பாட்டில் உள்ளது. மற்றவைகளுடன் ஒப்பிடுகையில் இவை சிறியதாக உள்ளன. எதை மேலும் ஒப்பிட தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சாப்பிடுங்கள். நான் எனது ஏன் நீங்கள் இன்னும் என்னுடையதை பார்க்கவில்லை. அது பெரியதல்லாமல் பல நிறங்களும் கொண்டது. டீனா, உங்கள் பாட்டிலே சிரிப்பாக தோன்றுகிறது. கடினம். சரி, நான் உறுதியாக கூறுகிறேன், இது மிகவும் இரசமானதாக இருக்கும். அப்படியா? நானும் கசக்கு ஜெல்லி நிறைத்த கேக்கை பருகி பார்த்ததில்லை. இது அருமையாக இருக்கிறது. ஆனால் பாட்டிலின் அடியில் இருக்கிற ஜெல்லியை எப்படி எடுக்கலாம்? ஒருவேளை என் நாக்கை பயன்படுத்துவதே சரிக்குமே. என்ன இப்போது மன்னிக்கு. நான் அர்த்தமில்லை. அது சரி. முக்கியமான விஷயம் என்னவென்றால் என் நாக்கு வெளியில் வந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் எளிதாக ஜெல்லோவை தொடங்கலாம். பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அதையெல்லாம் ஒரே வேளையில் விழுங்க பிடிக்கிறது. பாருங்கள், நம்மால் ஒரு பப்கள் கம் உருவாக்க முடியும். உண்மையில ஹப்பா பப்பா ஜெல்லியிலிருந்து ஒரு பப்பிள். ஓ, இதுவே விறுவிறுப்பாக இருக்கிறது. வாவ், இதுல ஒண்ணுமா ஆடலாம். வாவ், அப்பா நல்லா ஒட்டுகிறது. இப்போ நச்சுன்னு இருக்கு. சரி, ஸ்கிட்டில் சுவை ஜெல்லிய பாக்குறது என் டர்ன். முதல் அத பிழியறு வேணும். ஓ, இதை செய்யனத கடினம். இப்போ என்ன சப்பையாகிவிட்டேன். ஜீனா, குவென்டின், இங்கே உங்களின் உதவி தேவை. நீங்க பாட்டிலை கசக்குங்க. நான் ஜெல்லியை களைவது மூத்திரமாகும். என்ன, இது ரொம்ப சுவையாக உள்ளது. நான் ஏற்கனவே சோர்வாக இருக்கிறேன். உள்ளே எப்படி போகிறது? நான் கூட சோர்வாக இருக்கிறேன். ஓ, போல் தெரிகிறது. காத்திருக்கவும் என்ன நடக்கிறது? அவளை பாருங்கள், அவள் பல நிறமாக இருக்கிறாள். ஓ, அது நான் தானே. என்ன அப்படியா? வாவ், குறைந்தபட்சம் இது சுவையாக இருந்தது. வாவ், அது நிறைய ஐஸ்கிரீம். பை பை பை. ஆனால் அது ப்ரோக்கோலி. நல்ல ருசி. முழுவதும் சரியாக இருக்கிறது. உண்மையில் எனக்கு ஒரு சிறு சாத்து இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கொஞ்சம் வெறுக்கத்தக்கதாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு கொழுக்கட்டை உண்ண முடியும் என்று நினைக்கிறேன். அதை வெளியே எடுக்க வேண்டும். அது கொஞ்சம் நீளமாக இஞ்சுகள் கீழாக விழுந்திருக்க கூடும். அதை எரிந்துவிடக் கூடுமானால் நல்லது. உண்மையில அது இல்ல. போய் அதை சாப்பிடு. இது ஒரு சவால். ஏன் இப்படி முட்டாள் விதிகளை உருவாக்குகிறார்கள்? எனக்கு ப்ரோக்கோலியில் வெறுப்பு. அது எனக்கு வாந்தி வரச் செய்கிறது. நான் கிட்டத்தட்ட சாப்பிட்ட மிக மோசமான ஐஸ்கிரீம் இதுதான். குவென்டின் மற்றும் சோஃபி, நான் உங்களை பொறாமைப்படவில்லை. அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய இருக்கின்ற இடம். ஓ, இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும்னு நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. முதலில் நான் அதை முயற்சி செய்கிறேன். என் விரலையை பாருங்கள். ஓ, அது பார்ப்போம். நான் தெரிகிறேன் என்ன உதவலாம் என்று. சாக்லேட் சிரப், முகத்தாட்டு கிரீம், நிறமுள்ள ஸ்பிரிங்கல்கள், ஸ்ட்ராபெரிகள், போக்கி ஸ்டிக்ஸ் எனக்கு அதில் உதவும். செய்யலாம். அது ஒன்றே 6 கதையாக இருக்கும். ஆமா, அதுதான். அது நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன். இதற்குள் கூட ஏதோ ஒன்னு இருக்கிறது. நான் ஒரு மொத்த வாளிக்கே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இது நிச்சயம் பிடிக்கும். அது அப்படித்தான். அச்சச்சோ,
நான் அதிகமாக உற்சாகமாக இருந்தேன். நான் பொம்படிக்க இருக்கிறேன் என நினைக்கிறேன். இதுதான் மிகவும் சிரமமாக இருக்கிறது. இல்லை இல்லை, நான் இதை செஞ்சுட்டேன். அது ஒரு நல்ல யோசனை. இந்த பெரிய குடுவையை நான் சாப்பிட வேண்டும். சரி, நானே இதை செய்கிறேன். நான் சக்தி வாய்ந்தவன். ஜன்னல், ஏன் இது இவ்வளவு? அவன் தயாரா இருக்கிறான். எனக்கு நேரம் வேண்டும். ஏர் ட்ரையர் என்னை சுட சுட வைத்திருங்கள். ஐஸ்கிரீம், ஓ நில்லுங்கள். ஐஸ்கிரீம் உருகினால் அது ஒரு ஸ்மூத்தியாக மாறிவிடும். மிகப்பெரிய பக்கெட்டை கைவிடுவதை விட அதை குடிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். இது துர்நாற்றமாக இருக்கிறது. அல்ல, இந்த நாற்றமிக்க குழம்பை நான் சமாளிக்க முடியும். இனி முயற்சி செய்வோம். இது வேலை செய்யவில்லை. சரி, அதை குடித்து விடுவேன் மற்றும் அதை மறந்து விடுவேன். செய்யல பெண்களே, உங்க மூக்குகள். பெண்களே, அருமையாக. என்னுடைய நடனம் மீண்டும் எனக்கு இருந்தது மிகவும் சிறியது. என்னுடையது பெரியதாக தான் உள்ளது. என் கையில் இருக்கிறது. வேகாஸ் லைன். நான் அதை குடிக்க ஆர்வமாக இருக்கிறேன். குயின் கடினம். பிரச்சனை இல்லை, நான் அதை பொழுதையின்றி குடிக்க கூடியேன். என்ன ஒரு விசித்திரமான விளைவு. கிளின்டன், இதில் குச்சி மூலம் குடிப்பது மிகவும் நீண்டது. பழைய வழியில் பயிற்சி செய்வதை விரும்புகிறேன். அப்படியெனில் நீங்கள் உங்களது முறையில் முயற்சி செய்தீர்கள். இந்த காக்டெயில் மிகவும் குளிர்ச்சி. இது போதனாக்கான ஒரு மந்திர ஒலி போன்றது. உனக்கு மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. இறுதியாக எனக்கு கடுமையாக தாகமாக இருக்கிறது. இப்போ முழு கண்ணாடியையும் குடிக்க போகிறேன். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்னாச்சு எனக்கு? ஒரு விஷயம் வித்தியாசமாக செய்தேன். இது நடக்கிறதா? ஏதோ முயற்சி செய்துள்ளது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நான் சோபி. எனக்கு தெரிஞ்ச வரையில நான் முதல் ஒருவர் போல் இருக்கிறேன். பார்ப்பிகாரன் சாப்பிடுவது. என் பாடி கொஞ்சம் சிறியது, என் பாடி பெரிது. நான் கிளாசிக் அளவுடன் உறுதியாக இருக்கிறேன். நண்போல் எனக்கு ஒரு சிறிய விதை தான் இருக்கிறது. ஆனால் இதை பொன்னகமாக மாற்ற எப்படி செய்வதென்று எனக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டியது இந்த விதையை மேசையின் மீது வைக்க வேண்டும். பின்னர் பெரிதாக்கு கண்ணாடியால் சூரிய ஒளியை பிடி. அந்த மரக்கன்று வெப்பமாகி பாப்கார்னாக மாறும். வாசனை என்னவென்று பாருங்கள். இதுவே. இதை சுவைக்க நேரமாச்சு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் இயற்கையாகவே இது நஷ்டம். ஓ, இது மறைந்து விட்டது. உன் சீர் சால்ட்டி. ஓ, நாம் அது செய்ய வேண்டும். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அதை டாஸ்டரில் வைப்போம். ஏனும் பெரிய இது மற்றும் கர்னல்களில் வெப்பநிலை உறுதியாக இருக்கும். இதை பாருங்கள், அவை உண்மையான வாரிலிகள் ஆகியுள்ளன. ஓ, குவெண்டின், மன்னிக்கவும், ஆனால் உமது தலை ஒரு சிறந்த தரையிறங்கும் இடமாக உள்ளது. சுவையா இருக்கிறது. டீனா, உன்னால இதை பிடிக்காம இருக்க முடியாது. சரி, இது உண்மையில என்னுடைய முறை. நான் உடனே திருப்பி வருகிறேன். நான் இதை போன்ற பல கர்னல்கள் வைத்திருக்கிறேன். இது அவனை இன்றி முடியவில்லை. இது பாப்கார்ன் நேரம். என்னால கொஞ்சம் ஆடலாம் என நினைக்கிறேன். ஓஹா, நான் உங்களை எல்லோரையும் வெல்ல போகிறேன். அந்த வாசனை என்ன? ஓ, அது என் பாப்கார்ன். பாறை காகிதம் கத்தி. என்ன நடக்கிறது? பாப்கார்ன் பேரழிவு. நண்பர்களே, உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்.